जय साईराम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामृतम अध्यायम 183। தண்டனையா ஆசீர்வாதமா? அக்கல்கோட்டில் ஸ்ரீராமர் கோவில் ஒன்று உள்ளது. ஹரிபாய் என்கின்ற விதவை பெண்மணி அந்த கோவிலில் தங்கிக் கொண்டு ஸ்ரீராமருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தாள். அவள் பிச்சை எடுத்து தன் வயிற்றை நிரப்பிக்கொண்டு தசபோதம் போன்ற புத்தகங்களை செவிமடுத்தவாறு தன் காலத்தை கழித்து கொண்டிருந்தாள். தினமும் பாபா சபனிஸ் வேதாந்தத்தை பற்றி அங்கு கலந்துரையாடுவார். சில சமயம் அதை கேட்பதற்கு ஸ்ரீ சுவாமி மகாராஜ் ராமர் கோவிலுக்கு வருவதுண்டு. ஒரு நாள் பார்கரி காசிநாத், மகேஷ் பட்கர், பாபா பட்னீஸ் போன்றோர், இந்த சுவாமி ஒரு பைத்தியக்காரர், அவர் 4வது ஆசிரம பாதையை கடைபிடித்தாலும் அதை விட்டு விலகித்தான் இருக்கிறார், அவர் இப்படி இருப்பதால் தான் பாபா புனித நூல்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே பாம்பு ஒன்று அவர்களுள் ஒருவரை கொத்திவிட்டது. அனைவரும் மிகவும் பயந்து விட்டனர். அங்கிருந்தவர்கள் அனைவரும் பாம்பு கடிப்பட்ட ஆசாமியை ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு முன்னால் கிடத்துமாறு வற்புறுத்தினர். வேறு வழி தெரியாமல் காசிநாத் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் அந்த மனிதரை கொண்டு சென்றார். எனக்கு பைத்தியம் பிடித்தால் உன் அப்பனிடமிருந்து ஏதாவது சென்று விடுமா? எந்தவித கஷ்டமும் அனுபவிக்காமல் உனக்கு உணவு கிடைத்து கொண்டிருப்பதால் நீ இவ்வாறு ஏளனமாக பேசிக்கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே? நீ செய்து கொண்டிருக்கும் அனைத்து பித்தலாட்டங்களும் எனக்கு தெரியும். உன்னுடைய எண்ணம் மற்றும் செயல் ஆகியவை அசுத்தம் நிரம்பியுள்ளது என்று ஸ்ரீ சுவாமி கூறியவுடன் மகேஷ் பட்கர் மற்றும் பட்னிஸ் மிகவும் வருத்தமடைந்து ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தனர். மகாராஜ், நாங்கள் எங்கள் அறியாமையினால் உங்களை தவறாக பேசிவிட்டோம், தயவு செய்து எங்களை மன்னித்தருளுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவுடன் மகாராஜ் பாம்பு கடித்தவற்றை கருடையுடன் நோக்கினார். அந்த மனிதருக்கு சுயநினைவு வந்தது. பின்னர் பாம்பு கடிப்பட்டவர் மகேஷ் பட்கர் மற்றும் பட்னிஸ் ஆகியோர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தர்களாக மாறினார்கள். இவ்வாறு சிறு தண்டனை அளித்து இவர்களை தன் பக்தர்களாக ஆக்கிக் கொண்ட ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் கருணையை எப்படி விவரிப்பது? जय जय श्री स्वामी समर्थ। जय साईराम। जय गुरुदेव दत्ता।